விடியலாச்சு விடியலாச்சுன்னு இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் பெண்களை வந்து இப்போ சின்ன பிள்ளை முதல் கொண்டு மூதாட்டி வரைக்கும் எந்த பாதுகாப்பும் கிடையாது. இப்போ ஒரு பெண்ணிட்ட போய் நான் பேசுகிறப்ப அந்த பொண்ணு என் கையை பிடிச்சி அழுகும் போல் என் கண்ணீர் வந்துருச்சு. அக்கா, ஒவ்வொரு கிராமத்துக்கும் இறங்கி நடந்து தான் போவேன். வீடு வீடாக போய் தெரிஞ்சு தான் ஓட்டு கேட்குறேன். ஒவ்வொருத்தரும் என் கையை பிடிச்சி கேட்குறது, மாறி மாறி ஓட்டு போட்டுட்டோம், ஒரு இது கூட கிடைக்கல, நீங்கள் வந்தால் ஏதாவது நடக்குமான்னு நான் மக்கள்கிட்ட சொல்கிறது. எப்படி இருக்குது இந்த அரசியல்? நல்லா இருக்குது. அதாவது எனக்கு அரசியலுக்கெல்லாம் இன்னும் சூடு பிடிக்கிற மாதிரி இருக்குது. எங்கே போனாலும் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. அது ஒரு கிராமத்துக்குன்னு போனால் மக்கள் ரொம்ப அடிப்படை வசதி கூட இல்லாமல், எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், பணம் வேணாம், காசு வேணாம், சொத்து வேணாம், சுகம் வேணாம், எங்களுக்கு ஒரு பெண்களுக்கு ஒரு அரசியலுக்குள்ளே நீந்தி அதில் முத்தெடுத்தவங்களாலே வந்து அடுத்தடுத்த விஷயங்களை வந்து எப்படி மக்களை போய் அணுகிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை திணறாங்க. முதல் முறையாக அரசியலுக்குள்ளே வரும்போது எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சவாலாக இருக்குது? அவங்க அரசியலில் குளித்தவங்களா இருந்தாலும் சரி, முழுகினவங்களா, ஏன்ட்ட உண்மை நேர்மை இது ரெண்டும் எப்பயும் வெற்றி பெறும்னு என் நம்பிக்கை. அதோட மேலே நம்மளோட விஜய் அண்ணனோட எனக்கு என்னமோ நான் அவர்கிட்ட போய் பக்கத்தில் போய் நின்னதும் அம்மா ஜெயிச்சிடணும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இப்படி கையை காட்டினார். எனக்கு அது நான் போயிட்ட விலகி அவர் கூப்பிட்டு கான்ஃபிடென்ட்டாக வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதில். என்னென்னா வாசுதேவநல்லூர் தென்காசி மாவட்டத்தினுடைய ஒரு சட்டமன்ற தொகுதி. சொந்த தொகுதியில் வந்து நீங்கள் ஒரு பெண் வேட்பாளராக தாவேக்காவை சார்ந்து நிற்கிறீங்க. ஸோ தலைவர் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதுக்குள்ளே வரவேற்பு கோலம்லாம் போட்டுட்டீங்க விசிலில். ஸோ இதுவே எங்களை வந்து அடையாளப்படுத்திடுச்சு, இதுதான் உங்களுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்களேன், உங்களுக்கு தாவேக்காவை எதனால் பிடிச்சிருந்தது, எதனால் தாவேக்காக்குள்ளே வந்தோம்? எனக்கு வந்து முதல்லேருந்து விஜய் அண்ணனை பிடிக்கும். ரொம்ப நான் விஜய் ரசிகர் தான். நான் வந்து ஒரு குடும்ப பொண்ணாக இருந்தவன். இவங்க விஜய் அண்ணன் வந்து நடிக்கிறது, அவர் பேசுகிறது, அவர் அரசியலில் இறங்கின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து சரி நம்ம அரசியலில் இறங்கி பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன். கார்மெண்ட்ஸில் பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுவேன். அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, கொஞ்சம் அரசியலில் இருந்தால் எங்களுக்கு அதிகாரத்தோடு கொஞ்சம் பண்ணலாங்க்கான்னு சொன்னாங்க. இப்போ நம்ம இதில் ஒரு இறங்கி மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளராக போய் சேர்ந்தேன். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. இந்த வாய்ப்பை அழிய விஜய் அண்ணனுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவித்து கொடுங்க. ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருக்கீங்க, அப்புறம் பிஸ்னஸ் உமனாக இருக்கீங்க, இப்போ வந்து அரசியல் பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுத்துருக்கீங்க. ஸோ தொடர்ச்சியாக நிறைய விஷயம் பேசுவோம். இப்படி உட்காந்துட்டு பேசுவோமா மேம்? நாங்கள் இந்த ஊருக்கு வரும்போதே பார்த்தோம், ரொம்ப அழகாக பசுமையான வெளியாக இருந்தது வர வழி ஃபுல்லாகவே. இந்த கிராமமும் அவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, உள்ளே வந்த உடனே நான் ஒரு குடும்ப தலைவியாக இருந்தேன், அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ்குள்ளே வந்தேன், அதுக்கப்புறம் தான் வந்து அரசியல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. குடும்ப தலைவியாக இருக்கக்கூடியது வந்து அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஆரம்பிங்களேன். நீங்கள் இந்த குடும்பத்தை எப்படி மெயின்டைன் பண்ணது, உங்களோட எப்படி பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரானீங்க? எங்கள் வீட்டுக்காரர் வந்து சிஆர்பிஎஃப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க. அவங்க வெளி உலகத்துக்கு போயிடுவாங்க. எனக்கு பிள்ளைகள், கணவர், இவங்க தான் உலகம்னு சொல்லி வாழ்ந்தேன். சென்னையில் ஒரு குவார்ட்டர்ஸ் கிடச்சிருந்து, குவார்ட்டர்ஸில் பிள்ளைகளை வச்சு வாழ்த்தேன். பிள்ளைகளோட படிப்பு, என்னோடய வேலை, இது ரெண்டும் தான் அதுலேயே ஐக்கியமாக இருந்தேன். பிள்ளைய படித்து முடித்து வேலைகளுக்கு போன பிறகு அதாவது நம்ம சொந்த கிராமத்துக்கு போய் அங்கே போய் வசிக்கலாம், சொந்த பந்தங்களோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கிராமத்துக்கு வந்தேன். இப்போ நீங்கள் சென்னையில் தான் இருந்தது? சென்னையில் தான் 25 என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? அங்கே வந்து நான் பிள்ளைகளை பார்க்குறது, அவர் டியூட்டிக்கு போயிடுவார். ஒரு வருஷத்தில் 3 தடவை லீவு கிடைக்கும். அவர் வெளியே ஜம்மு, பெங்களூர் இந்த மாதிரி இடங்களுக்கு போயிடுவார். நான் எல்லா இடத்துங்களுக்கும் போனால் பிள்ளைகளுக்கு படிப்பு கெட்டு போயிடுமேன்னு சொல்லி சென்னையிலே நான் தனியாக தான் வசித்து வந்தேன். சென்னையில் வச்சு பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு வேலையில் 2 பையங்களுமே வேலையில் போயிட்டாங்க. அது வேலைக்கு போன பிறகு நம்ம அங்கேயே வீடு கட்டலான்னு ஐடியா இருந்தது. சரி, சிட்டியை விட நம்ம சொந்த கிராமத்தில் எங்களுக்கு சொந்த பந்தம் எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. என்னோடய சொந்த ஊர் வந்து வத்திராயிருப்பு. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வத்திராயிருப்பு. இங்கே வந்து என்னோடய கணவர் ஊர். நாங்கள் லயனாக எல்லாருமே, அவரோட அண்ணன் தம்பி எல்லாருமே லயனாக வீடு கட்டி லயனாக ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கூட்டு குடும்பமாக லயனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த லைஃப் எப்படி மேம் இருக்குது? இப்போது சென்னையில் இருந்தோம், சார் வந்து வெளி மாநிலங்கள்லேயே தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ எப்போவா தான் வீட்டுக்கு வருவாங்க. இப்போ பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இருக்குது. இதையும் தாண்டி வந்து
நம்ம வந்து குடும்பத்துக்காக ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல? அந்த ஃபீல் கிடையாது. அவர் தூரமா இருக்கிறாரு, நான் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்தது இதுதான். நம்ம அப்பா நம்மளுக்காக போய் கஷ்டப்பட்டு இருக்காரு, நம்ம அவருக்கு கொடுக்குற கிஃப்ட் வந்து நம்ம நல்லா படித்து முன்னேறி அப்பாவை உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு என்னோட மனசில் தோணி பிள்ளைகிட்ட சொல்லி சொல்லி வளர்ப்பேன். அப்பா இப்படி கஷ்டப்பட்டாங்க, நம்ம அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கணும், அந்த மாதிரி சொல்லி சொல்லி பிள்ளைகளை வளர்த்ததுனால பிள்ளைங்க நல்லா படித்தாங்க. பெரிய பையன் ஐஐடி டெல்லியில் படித்தான், சின்ன பையன் சென்னையில் படித்தாங்க. 2 பேரும் நல்லா படித்து வேலையில் ஐடி. இப்போ நம்ம அழகா நம்மளை கூட்டு வந்து கிராமத்துல உட்கார வச்சு பையங்க நல்லா பார்த்துக்கிறாங்க அவங்க லைஃப். சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்கே வந்ததுக்கு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருமே வந்து சுயமா வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இந்த கார்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கதா சொல்லி. என்னோட கணவர் வந்து ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டாரு. வந்து நான் பசங்க 2 பேரும் வெளியே போனதுனால நாங்கள் 2 பேரும் வீட்டில் இருந்து சும்மாலாம் எங்களால் 2 பேரும், எங்கள் வீட்டுக்காரர் நல்ல உழைப்பாளி தான், நானும் அந்த மாதிரி தான். எனக்கு சும்மாலாம் வீட்டில் இருக்கிற பிடிக்காது, ஏதாவது ஒரு தொழில் பண்ணுவோன்னு நினச்சோம். விவசாயம்னா நம்ம இறங்கி நம்ம சொந்த ஆள் போய் நின்னா தான் விவசாயம் பார்க்க முடியும், நம்மளால் அது முடியாது. ஒரு கார்மெண்ட்ஸ் மாதிரி சுய தொழில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணோம். பிள்ளைகள் எல்லாம் வந்தாங்க, நான் கடையை பார்த்துக்கிறேன், என் கணவர் வந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது வைக்கிறதுல அவர் அந்த தொழிலில் ஈடுபட்டு இருந்தார். அந்த மாதிரி வந்ததில் பிள்ளைங்க எல்லாருமே, நான் வந்து ஒரு முதலாளி தொழிலாளின்ற பாகுபாடெல்லாம் பார்க்குறது கிடையாது. பிள்ளைகளோட நல்லா இணைஞ்சு பேசுவேன். இப்போ பிள்ளைகள் அவங்களோட கஷ்டத்தெல்லாம் என்கிட்ட சொல்லி பகிர்வாங்க. இப்போ சொல்கிறப்ப நான் அவங்களுக்கு ஏதோ முயன்ற அளவு என்னால் என்னோட பிள்ளைகள் சம்பளம், என்னோட கணவர் சம்பளத்தை வச்சு அவங்களுக்கு ஏன்ற உதவியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வத்திராயிரம் பிள்ளைய படிப்புக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னாலும் அங்கேயும் கொடுத்துருக்கேன். கோயில் எல்லாத்துக்கும் டொனேஷன் எல்லாத்தையும் என்னோட சம்பளத்தில், வேறு எந்த வருமானமும் எங்களுக்கு கிடையாது. கணவரோட வருமானம், பிள்ளைகளோட வருமானம், இதை வச்சு செஞ்சுக்கிட்டு வந்தேன். அந்த பிள்ளைங்க இன்னும் செய்யலைன்னா ரொம்ப பின்தங்கிய, ரொம்ப அவங்க கஷ்டப்படுற மக்கள். ஒரு ஊர்லலாம் போய் பார்த்தா ரொம்ப அடிப்பட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அரிசி கூட வாங்குறதுக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு என்னால் வர உதவி இன்னும் எவ்வளோ செய்யலான்னு சொல்கிறப்ப, அக்கா நீங்கள் ஏதாவது ஒரு அரசியலில் ஈடுபட்டீங்கன்னா ஒரு அதிகாரம் தான் உங்களால் செய்ய முடியும்க்கா. ஒரு சாதாரண ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா கூட ஒரு 10,000 20,000 கேட்குறாங்க, எங்களால் கொடுக்க முடியலை. நீங்கள் ஒரு அரசியலில் இருந்தீங்கன்னா, ஒரு சின்ன வார்டு மெம்பராவோ கவுன்சிலாவோ இருந்தீங்கன்னா எங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குக்கான்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இவங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் சொன்னதுனால பெண்கள் சொன்னாங்க. இருந்தாலும் எங்கள் பையன், சாரோட அண்ணன் பையன், எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பையன், சித்தி இந்த மாதிரி நம்ம அரசியலில் இறங்குனா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் செய்யலாம், இந்த மாதிரி தாவேக்கால மகளிர் அணி, மாவட்ட மகளிர் அணி போய் சேருங்க சித்தின்னு சொன்னாப்புல நானும் போய் சேர்ந்தேன். வெளி உலகத்துக்கு நான் போனது கிடையாது, ஆனால் நல்லா ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாமே தெரியும். அப்படிங்களா? நல்லா ஹிந்தியெல்லாம் நல்லா பேசுவேன். என் கணவரோட எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன், ஜம்மு டெல்லி எல்லாம் கூப்பிட்டு போவார். எல்லா இடத்துக்கும் போனதுனால ஹிந்தி தெரியும். அதை வச்சு முன்னேறி எல்லாம் வரலாம் அப்படின்னு பசங்க, அக்காவோட லைஃபு இன்னும் அக்காவை மேலே கொண்டு வரணும்னா தம்பி, அம்மா, பிள்ளைங்க அவர் எல்லாம் நினச்சாங்க. அந்தளவுக்கு நான் அரசியல் வரணும்னு துடிச்ச உடனே இவங்க எல்லாம் சப்போர்ட்டு. முக்கியம் எங்கள் கணவர் வந்து என்னை விட அவர் ஆர்வமாக இருந்து என்னை எங்கே கூட்டு போக வைக்க, எங்கேனாலும் நைட்டில் 11 மணி ஆயிரும், காலையில் சீக்கிரம் போவோம், எல்லாத்துக்கும் அவர் உறுதுணையாக இருந்தார். பிள்ளைய 2 சப்போர்ட்டு, தம்பியை சப்போர்ட்டு எல்லாமே இருந்தது. என்னோட இது வரைக்கும் நான் மாவட்ட மகளிர் அணியாக போயிருந்தேன். எல்லா லேடிஸுமே அம்மா அம்மானு அந்த லைஃப்பில் அரசியலுக்கு போனதுக்கப்புறமும் அந்த பிள்ளைய பழகிற விதம், எங்கள் மாவட்ட செயலாளர் ரொம்ப கடின உழைப்பு. இது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. ராத்திரி 11 மணி கூட ஆகிடும், 12 மணி கூட ஆயிரும், என் வீட்டுக்காரர் பத்திரமா என்னை இருந்து கூட்டிகிட்டு வருவார் அப்படின்னு சொல்கிறீங்க. இது சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் நடைமுறையில் இது ரொம்ப அவ்வளோ சாதாரணமான கிடையாது. ஏன்னா அதுவும் கிராமப்புறத்தில் நம்ம வந்து தென் மாவட்டத்தில் இருக்கோம், இங்கே வந்து நிறைய பேச்சுக்கள் வரும் அக்கம் பக்கத்தில். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண்ணா இல்லை எனக்கான ஒரு பாத்தை கிரியேட் பண்ணி கொடுங்களேன், நான் ட்ராவல் பண்ணி போகிறேன் அப்படின்னு அதை கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க சார்? ஊக்கப்படுத்துவாங்க. நானே டயர்டாகி வேணாமே அப்படின்னு சொன்னால் கூட, இல்லைப்பா நம்ம அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக இருக்கும், நீ மக்களுக்காக, நம்மளுக்கு பணம் வேணாம் பதவி வேணாம், நம்மளுக்கு வந்து மக்களுக்கு ஏதாவது செஞ்சால் நம்ம நல்லா இருப்போம், நம்ம பிள்ளைகளை நல்லா இருக்கும், நம்ம தலைமுறை வளரும். இந்த மாதிரி எங்கள் வீட்டு கணவர் வந்து ஊக்கப்படுத்துவாங்க. என் தம்பி பிள்ளை எல்லாருமே சொல்கிற வார்த்தை இதுதான், நம்மளுக்கு பணன்றது வேண்டாம்மா, ஒரு 4 பேருக்கு செஞ்சால் அந்த பேர் நிலச்சிருக்கும், நம்ம சந்ததி வளரும். இது வரைக்கும் பிள்ளைகளோட மைண்ட் செட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. தேசத்துக்காக உழைக்கணும் அப்படி. ஏன்னா அவர் வந்து நாட்டுக்காக அந்த நேரத்துலேருந்தே நாட்டுக்காக உழைக்கிறார். எந்த ஊழல் லஞ்சம் எந்த மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் சொல்லும்போது ஒரு
உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு கணவர், அன்பாக பார்த்துக்கக்கூடிய மகன்கள் அப்படிங்கும்போது எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து அரசியலுக்குள்ளே போகிறேன், விஜயை பிடிக்குங்கிற காரணத்தை உங்களுக்கு விஜய் எனக்கு பிடிக்கும் அதனால நான் அரசியலுக்குள்ளே போகிறேன் அப்படிங்கிறதையும் தாண்டி தாவேக்காவுடைய இந்த சில விஷயங்கள், உங்களுடைய கோட்பாடுகள், உங்களுடைய கொள்கைகள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் தாவேக்காவை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் ஏதாவது இருக்கும்? தாவேக்கா அவர் பேசின விதம், பெண்களுக்கு கொடுக்குற முன்னுரிமை. நான் அந்த கட்சியில் போய் சேர்ந்த உடனே மாவட்ட செயலாளர் மாரியப்பன்னு சொல்லி தென்காசி வடக்கு மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க பெண்களுக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அதுபோல் பெண்களுக்கு முன்னுதாரணம், எத்தனை ஜென்ஸ் வந்தாலுமே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க முதல்ல. அந்த விதம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லாத்தையும் பழகிற விதம், வைக்கிற விதம், அதே போல் கூட வர்ற நிர்வாகிகளும் அக்கா அம்மா இந்த வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் இல்லை. நம்மளுக்கு எங்கே போனாலும் உறுதுணையாக இருக்கிறதுனால எனக்கு அந்த கட்சி ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால போய் சேர்ந்தேன். அது பெண்கள் முன்னேற்றத்துக்காக நம்ம விஜயனை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால இப்போ கூட அதுதான் அது அந்த கொள்கை தலைவர் வச்சுருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கட்சியினோட கொள்கைகள், அவங்க நடத்துகிற விதங்கள் எல்லாமே பிடிச்சிருந்ததுனால நான் அந்த கட்சியில் என்னோட முழு அர்ப்பணிப்பு மாதிரி ஆகி. ஃபர்ஸ்ட் டைம் தாவேக்கால இணையணும் அப்படின்னு முடிவு எடுத்தப்போ யார்கிட்ட சொன்னீங்க? முதல்ல நான் சொன்னது என் தம்பிகிட்ட. ஓகே. என் தம்பி சொன்னி ஓகே சூப்பர், இந்த வார்த்தை அவங்ககிட்ட இருந்து வந்தது. சென்னையில் இருக்கிறாங்க என் தம்பி. இன்றைக்கி குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி அரசியல் எலெக்ஷன் நிற்கிறேன்னு சொல்லி, சின்ன பசங்க தான் அவங்களுக்கு, அதை விட்டுட்டு 20 நாளாக என் ஃபேமிலி, என்னோடய தங்கச்சி எனக்கு உறுதுணையாக வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்ருக்காப்புல, என் தம்பி எனக்கு உறுதுணையாக இருக்காங்க, என் பிள்ளைகள்லாம் லீவ் போட்டு சப்போர்ட்டாக வந்து இருக்கிறாங்க. அப்படின்றப்ப எனக்கு இன்னும் அரசியலில் நம்ம இருந்து இன்னும் மக்களுக்கு எவ்வளோ சேவை செய்யணுமோ அவ்வளோ சேவை செய்யலான்னு என் மனசில் ஊறுனதுனால, எவ்வளோ நடந்தாலும் டயர்டாக இருக்கும், இருந்தாலும் 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு திருப்பி கிளம்பணும்னு தோணும். அந்த ஒரு உத்வேகம் என் மனசில் இருக்குது. எப்படி இருக்குது இந்த அரசியல்? நல்லா இருக்குது. அதாவது எனக்கு அரசியலுக்கெல்லாம் இன்னும் சூடு பிடிக்கிற மாதிரி இருக்கு. எங்கே போனாலும் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. அது ஒரு கிராமத்துக்குன்னு போனால் மக்கள் ரொம்ப அடிப்படை வசதி கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற, ரோடு சாலை வசதி கூட கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க. அதனால எனக்கு இன்னும் அரசியல் வேகத்தை உற்சாகப்படுத்தணும், போகணும், இவங்களுக்கான அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தான் தோணுது. நீங்கள் சென்னையில் இருந்தீங்க, சிட்டியில் வாழ்ந்தீங்க, கிராமத்துக்கு வரும்போது இங்கே பார்த்த விஷயங்கள், இங்க சில விஷயங்கள்லாம் நமக்கு புதுசா இருக்கும்ல, என்ன மக்கள் இந்த அடிப்படை தேவை கூட இல்லாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வியெல்லாம் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள எழுந்த அந்த கேள்வி எது? பெண்களுக்கு கழிப்பறை வசதி அதுவுமே கிராமங்களில் ரொம்ப கம்மி. எந்த கிராமங்களுக்கு போனாலும் என்ற ஒன்று சொல்கிறது வந்து, மக்கள் ஒரு குறையாக சொல்கிறது வந்து, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், பணம் வேணாம், காசு வேணாம், சொத்து வேணாம், சுகம் வேணாம், எங்களுக்கு ஒரு பெண்களுக்கு ஒரு கழிப்பறை மட்டும் கட்டி கொடுத்துருங்க. ஏன்னா மழை காலத்தில் பாறையோரத்துக்கு போகிறோம், பாம்பில் மிதிக்கிறோமா தரையில் மிதிக்கிறோமானே தெரியல, எங்களுக்கு இது ஒரு வசதி மட்டும் செஞ்சுருவீங்கம்மா, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஒரு பெரிய அம்மா வந்து என் காலில் உழுக வந்தாங்க. நான் அதை தடுத்து நிறுத்திட்டேன். ஏன்னா அது வந்து ரொம்ப மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு. அதனால் நம்ம முதல்ல வெற்றி அடைஞ்ச உடனே முதல்ல நான் செய்கிற வேலை பெண்கள் கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி. குடிநீர் ஒரு வயசான அம்மா 2 குடத்தை தலையிலையும் இடுப்புலையும் வச்சுட்டு போகிறாங்க. என்னால் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன், மனசளவில் கண்ணீர் கலங்குற அளவுக்கு கூட வந்தேன். ஏன்னா இந்த வயசுலையும் தள்ளாடுற வயசில் கூட அதை தண்ணி தூக்கிட்டு போகிறாங்களே. முதல்ல தண்ணி பிரச்சனை, கழிப்பறை வசதி, இது 2 செஞ்சு கொடுக்கணும்னு என் மனசில் ஒரு வைராக்கியத்தை உண்டாக்கியிருக்கேன். உங்கள் பகுதிகளில் நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறீங்க, போகும்போது மக்கள் வந்து அடிப்படை தேவையாக கழிப்பறை வசதிகளை சொல்கிறாங்க. வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்கம்மா? அந்த 5 வருஷத்தில் நாங்கள் வந்து இவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, தமிழ்நாடு முழுக்கவே வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு, ஆட்சி மாற்றம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா? ஒரு ஊருக்கு போனேன், அப்போ ஒரு அம்மா வந்தாங்க. எம்மா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், அது குடிச்சிட்டு நான் ஒரு பையன்தான் வச்சுருக்கேன், எனக்கு அதுக்கப்புறம் குழந்தைகள் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, இந்த பையனை நம்பி தான் இருக்கிறேன். அந்த பையன் கல்யாணம் முடித்து ஒரு குழந்தை தான் அவனுக்கு இருக்குது, ஆனால் குடிச்சு அவனோட லைஃபே பாழாகுது, பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறான், என்ன போட்டு அடிக்கிறான், நீ நல்லா இருப்போம்மா, எனக்கு இந்த போதை பழக்கத்தை மட்டும் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்மா அப்படின்னு சொல்லி என்னை கையை பிடிச்சி கெஞ்சி கேட்டாங்க. கண்டிப்பாக செய்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன். மக்களுடைய மனங்களை நம்ம களத்தில் இருக்கும்போது பார்க்க முடியும். நம்ம எவ்வளவுதான் வந்து வெளியில இருந்து நம்ம பேசினாலும், மேடைகள் ஏறி நம்ம ஸ்பீச் கொடுக்கும்போதும், பிரச்சாரத்துக்கு போகிறோம் இல்லையா, அப்போ ஒவ்வொரு மக்களுடைய அவங்களுடைய கண்களை பார்க்கும்போதும், அவங்க கைகளை தொடும்போதும், அவங்க வந்து இப்போது நம்ம மருத்துவரை போய் பார்க்கும்போது நம்ம கைகளை தொட்டாலே நம்ம நோய் போயின்னு சொல்லலை, அது மாதிரி ஒரு வேட்பாளருக்கும் ஒரு 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 ஓட்டு போடுற ஒரு காமன் மேனுக்கும் வந்து இடையில இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து அந்த கைகளை இருக்க பிடிச்சி, அம்மா நீ வந்தால் எனக்கு இதை செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு உணர்வு இருக்கும்ல. நீங்கள் வந்து அவங்கள பார்க்கும்போது என்னடா இவ்வளவு வேதனையில் இருக்காங்களா, இவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கா இவங்களுக்கு, இதெல்லாம் நம்ம எப்படி மாற்றி காட்ட போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குமா? இது எல்லாத்தையும் தாண்டி இதை நம்ம எப்படி செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற கேள்வி என்னைக்காவது உங்களுக்கு வந்திருக்கு? நான் என்ன நினைப்பேன், உடம்பு சிலிர்க்கும்,
நம்ம வெற்றி அடைஞ்சாலும் சரி, வெற்றி அடைஞ்சிருவேன், கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருவேன். அப்படி இல்லைன்னா கூட நம்மளோட வருமானத்தினால இவங்களால எவ்வளவு நம்ம உதவ முடியுமோ மக்களுக்கு அவ்வளோ உதவலான்ற மனசில் ஒரு வாய்க்காரு. யாராச்சும் வந்தால் நம்மளை காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொரு கிராமத்துலேயும். நேற்றுலாம் ஒரு கிராமத்துக்கு போகிறேன், ரொம்ப மோசமாக இருக்கும் ரோடு. நானே எத்தி உள்ள தெரிஞ்ச ஒரு அம்மா வந்து இப்படி பிடிச்சாங்க, பிடிக்கல அப்படின்னா விழுந்து. அவங்களோட அந்த நன்றி விசுவாசத்துக்குனால நம்ம கண்டிப்பாக செய்யணும் ஏதாவது அப்படின்ற மனசில் ஒரு உறுதியோடு இருக்கிறேன் சார். கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். கண்டிப்பாக இந்த ஊர் வாசுதேவநல்லூர் மக்களுக்கு ஒரு எழுச்சியை உண்டாக்குவேன். கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனாலுமே வந்து முதல் முறையா அரசியலுக்குள்ள வரீங்க, நீங்களும் சரி உங்க சுற்றத்தாரும் சரி, உங்க எல்லாருக்குமே வந்து இதுதான் அரசியல் முதல் முறை அப்படிங்கிறதுனால அரசியலுக்குள்ள நீந்தி அதுல முத்தெடுத்தவங்களாலே வந்து அடுத்தடுத்த விஷயங்களை வந்து எப்படி மக்களை போய் அணுகிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை திணறாங்க. முதல் முறையா அரசியலுக்குள்ள வரும்போது எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சவாலா இருக்கு? நான் வந்து நினைக்கிறேன் சார், சவாலுன்னு எடுத்துக்கிட்டேன் இதை. என்கிட்ட உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, நம்ம கண்டிப்பாக செய்ப்போம். அவங்க அரசியலில் குளித்தவங்களா இருந்தாலும் சரி, முழுங்கினவங்களா, என்கிட்ட உண்மை நேர்மை இது ரெண்டும் எப்பயும் வெற்றி பெறும்னு என் நம்பிக்கை. அதோட மேலே நம்மளோட விஜய் அண்ணனோட உண்மை இருக்குது, மாவட்ட செயலாளர் மாரிப்பவரோட உதவி இருக்குது, எனக்கு அதெல்லாம் மீறி ஆண்டவனோட துணை இருக்குது. ஒரு நாள் உங்களுடைய டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? நான் அரசியல் சேர்ந்ததுக்கப்புறம் 2 பேருமே ஒன்றா தான் எந்திரிப்போம். எனக்கு முன்னாடி அவர் என்ன செய்வார், பாவம் டயர்டாகி தூங்குறான்னு சொல்லி எனக்கு முன்னாடி எழுந்திரிச்சு வீட்டு வேலை கொஞ்சம் பாதி பார்த்து வச்சுருவாரு. நான் ஒரு வேலை செஞ்சால் அவர் வேலை செய்கிறேன். 2 பேருமே வேலை 2 பேருமே செஞ்சுட்டு 2 பேருமே ஒன்றா தான் போவோம். 2 பேருமே கிளம்பி வீட்டுக்கு வர்றது ஒன்றா தான் வருவோம். 2 பேருமே பிள்ளைங்க வெளியே இருக்கிறதுனால நாங்கள் 2 பேர் தான். கூட ஒரு சின்ன பையன் இருப்பான். எதுனாலும் வச்சுருக்கதை சாப்பிட்டு ஒரு நாளைக்கு 11 மணிக்கு வருவோம், 12 மணிக்கு வருவோம். அவனும் அம்மா வரட்டும் அப்பா வரட்டும்னு வெயிட் பண்ணி 3 பேரும் சாப்பிட்டு தூங்கணும். விஜய் அவர்கள் வந்து உங்களை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதனால தான் அவர் வந்து என்கிட்ட அவருக்கு இந்த விஷயம் தான் பிடிச்சிருந்தது, அதனால தான் என்னை வந்து அவர் செலக்ட் பண்ணார். நிச்சயமாக வாசுதேவநல்லூர் தொகுதியை நான் வெற்றி அடைஞ்சு அவர் கையில் கொடுப்பேன், அந்த ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது அப்படின்னா எந்த நம்பிக்கையில் அவர் உங்களுக்கு கொடுத்தாரு? நான் வந்து ஒரு பாமர ஏழை மக்கள் மூலம் தான், அவ்வளவு என்னால் பைசா செலவு பண்ண முடியாது. இவங்கள மாதிரி என்ன சொல்கிற பண்ணையார்கள் மாதிரி என்னை அதிக செலவு பண்ண முடியாது. என்னோடய உழைப்பு காரணமாக இருக்கலாம் விஜய் அண்ணன் தேர்ந்தெடுத்தது. அதேபோல் அவர் வந்து நிறைய பேர் சீட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாம் அவர் சொன்ன மாதிரி யார் ஒரு வேட்பாளரும் டாட்டா பிர்லாவோ அவங்களோ கிடையாது. எல்லாமே ஏழை மக்கள் தான். எல்லாருமே விஜய் அப்படின்னு பாருங்கன்னு சொல்லி தான் எல்லா வேட்பாளரும் விஜய் அப்படின்றது தான் என்னோட உழைப்புக்கு கிடைச்ச ஊதியமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன சொன்னார் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்த உடனே? என்னை பார்த்த உடனே எனக்கு சந்தோஷம். நான் மாவட்ட செயலாளர்கிட்ட அவர் சொல்லுவேன், எப்பயுமே நான் விஜய் அண்ணனை பார்க்கணும். எனக்கு என்னமோ நான் அவர்கிட்ட போய் பக்கத்தில் போய் நின்னதும் அம்மா ஜெயிச்சிடணும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இப்படி கையை காட்டினார். எனக்கு அது நான் போயிட்ட விலகி அவர் கூப்பிட்டு கான்ஃபிடென்ட்டாக அம்மா ஜெயிச்சிடணும்னு சொன்னது எனக்கு ரொம்ப சகிச்சார். நான் ஜெயிச்சது மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஸ்டேஜில் நான் வெற்றி பெற்றுட்டேன்னு சந்தோஷம் வந்தேன். கண்டிப்பாக வாசுதேவநல்லூரில் நான் ஜெயிச்சு காட்டுவேன், ஜெயிப்பேன். வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் எப்படி இருந்தது உங்களுக்கு? அன்றைக்கு வந்து வாசுதேவநல்லூர் தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரை சொல்லும்போது ஒவ்வொரு பெண்களுடைய கனவு இல்லை இது. நான் வந்து சுயமா நான் சாதிச்சு காட்டணும், இது எல்லாமே என் முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா சவால்களையும் தாண்டி நான் மேலே வந்து நிற்கணும், எனக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும், எனக்கான ஒரு மேடை கிடைக்கணும் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு பெண்களோட ஒரு கனவாகவே இருக்கு. அந்த மேடையில் அது சாதாரண மேடை இல்லை, அந்த மேடையில் வந்து உங்களுடைய பேரை சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷம் இருந்தேன். என் குடும்பம் எல்லாம் டிவி பார்த்துட்டு இருந்தவங்களாம் ஒரே சவுண்டு. அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு என்னால் பார்க்க முடியல. 2 கையும் தூக்கி கையை காட்டினேன், சார் நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி கையை கூட்டினேன். அந்த உலகத்தை மறந்த மாதிரி, என்ன நடந்துச்சு என்ன இருந்துச்சுன்னு தெரியல, உலகத்தை மறந்தது மாதிரி இருந்தது. சந்தோஷம். இங்கே அதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்களா வீட்டில் எல்லாருக்கும் நான் தான் வேட்பாளராக நிற்க போகிறேன்? அன்னைக்கு என்னோட மருமகளோட வளைகாப்பு இருந்தது. இதை தள்ளி, ஏன்னா எனக்கு சீட்டு கிடைக்கும்னு நினைக்கல, முதல் நாள் தான் எனக்கு தெரிய வந்தது. அந்த வளைகாப்பை கூட மறுநாள் தள்ளி வச்சுட்டு நான் கண்டிப்பாக அறிமுக கூட்டத்தில் கலந்துட்டு மறுநாள் வந்து நடத்துவோம். வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்துக்கு முதல் நாள் தான் சொல்றாங்க? முதல் நாள் தான் எனக்கு தெரிஞ்சது. நீங்க நான் வந்தா இதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான என்னென்ன மேனிஃபெஸ்டோ வச்சிருக்கீங்க? நான் போய் மக்கள்கிட்ட சொல்றது, உங்களோட அடிப்படை வசதிகளை நான் நிறைவேற்றி கொடுப்பேன். ஒவ்வொரு மாசமும், அதாவது நன்றி சொல்ல வருவேன், ஜெயிச்ச பிறகு நன்றி சொல்ல வந்துட்டு ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ஊருக்கு, இன்னைக்கு இந்த மாதம் இந்த ஊருக்கு போனேன்னா அடுத்த நாள் இன்னொரு ஊருக்கு போவேன். ஒவ்வொரு மாதம் வந்து உங்கள் குறைகளை கேட்டு நிறைவேற்றுறதுக்கு கண்டிப்பாக வருவேன் நான், என்னை நம்புங்க அப்படின்னு. நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்கல்ல, ஒவ்வொரு பகுதியாக போயிருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஏரியா நமக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கு, இங்கே இருக்கிற மக்களை நம்ம எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது, அந்த மாதிரி ஏதாவது சவாலான ஒரு ஏரியாக்கள்னு இருந்திருக்கா?
எனக்கு அப்படி தோணவே இல்லை. ஏன்னா எல்லா பக்கமும் நான் போனாலே மக்கள் வெள்ளத்தில் வந்து சூழ்ந்துடுறாங்க. அது என்ன எல்லாரும் விஜய் அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாமே என்னை வந்து விஜயாத்தான் பார்க்குறாங்களே, விஜய் அண்ணனா தான் பார்க்குறாங்க, ஒரு தனியாக அமுதராணின்னு பார்க்கல. அதனால் நான் எங்கே போனாலுமே மக்கள் கூடிடுறாங்க. சின்ன பொண்ணு அக்கா என்னை விஜய் அண்ணன்ட்ட கூப்பிட்டு போகிறீங்களா, அம்மா என்னை விஜய் அண்ணன்ட்ட கூப்பிட்டு போகிறீங்களா, இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்களா. அப்போ விஜய் அண்ணா அப்படின்ற ஒரு விஜய் ஒரு வேட்பாளர் வந்து விஜய் அப்படின்ற இதில் பார்க்குறாங்க. எல்லா மக்களுமே அப்படி தான் பார்க்குறாங்க. எதுவுமே எனக்கு சவாலாக தோணலை. மேம், வாசுதேவநல்லூர் தொகுதி வந்து இந்த தொகுதியில் வந்து எதிர்த்தரப்பில் பார்த்தோம்னா எல்லாருமே ஆண் வேட்பாளர்கள் தான். நீங்கள் அதாவது முக்கிய பிரதான கட்சிகளில் நீங்கள் வந்து ஒருத்தர் மட்டும் தனியாக பெண்ணாக இருக்கிறீங்க. ஒரு பெண்ணாக நின்று இந்த காலத்தை சந்திக்கிறது இது எப்படி ஒரு அனுபவமாக இருக்குது உங்களுக்கு? எனக்கு வந்து ஆண் வேட்பாளர் 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இடையில ஒரு பெண் வேட்பாளர் நிற்கிறது ஒரு சவாலாக தான் இருக்குது. அதாவது பண்ணையாருக்கும் பாமர மக்களுக்கும் நடக்கிற ஒரு போட்டி மாதிரி இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப அதாவது நல்ல இன்னும் உற்சாகத்தை தான் ஏற்படுத்துது. இன்னும் எவ்வளோ உழைக்கணுமோ அவ்வளோ எஃபோர்ட் போடலாம், உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன ஒரு மாறி மாறி ஓட்டு போட்டாங்க மக்கள். எத்தனை கிராமத்துக்கு போனாலும் இதே வார்த்தையை தான் சொல்கிறாங்க. அதாவது இவ்வளோ ஓட்டு போடுறப்ப மட்டும் வாரீங்க உள்ள, வேறு அதுக்கப்புறம் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டீங்க, எல்லாம் காரில் நின்னே சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் மட்டும் இறங்கி வந்தனா பெரும்பாலும் பிரச்சார வாகனத்தில் போனாலுமே ஒவ்வொரு கிராமத்துக்கும் இறங்கி நடந்து தான் போவேன். வீடு வீடாக போய் தெரிஞ்சு தான் ஓட்டு கேட்குறேன். ஒவ்வொருத்தரும் என் கையை பிடிச்சி கேட்குறது, மாறி மாறி ஓட்டு போட்டுட்டோம், ஒரு இது கூட கிடைக்கல, நீங்கள் வந்தால் ஏதாவது நடக்குமான்னு நான் மக்கள்கிட்ட சொல்கிறது, கண்டிப்பாக எங்கள் அண்ணன் விஜய் அண்ணனை நம்புங்க, கண்டிப்பாக அண்ணன் செய்வோம். உங்களோட ஏக்கங்கள்லாம் எங்களுக்கு தெரியுது, கண்டிப்பாக உங்களுக்கு குறைகள்லாம் நீக்கப்படும். முதல் வேலையாக விவசாயிகள் வந்து குடிநீர், விவசாயிகளுக்கு வந்து செண்பகவல்லியான பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது. நான் விவசாயிங்க சங்கத்திலே சொல்லியிருக்கேன். நான் அந்த அணை பிரச்சனையை நான் தலையிட்டு அதை உடைக்கிறதுக்கு 2 அரசு வந்து நீண்ட கால பிரச்சனையாகவே பிரதான கோரிக்கை. இது வந்து விவசாயிகளோட பிரதான கோரிக்கை எனக்கு தெரியும். அதுலேயும் நான் பார்த்துருக்கேன். செண்பகவல்லியாக அந்த பிரச்சனையும் தலையீடு இருக்கும். எங்கள் ஆட்சி வந்தவுடன் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். விவசாயிகளுக்கும் சரி, மக்களுக்கு இந்த நெல் கொள்முதல் நிலையம் இல்லை இந்த ஊரில், மெயினாக கிராமங்கள் தான் நிறையா. நெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் தான் கொட்டி வைப்பாங்க. அந்த ரோட்டில் அந்த கார் போகிறப்ப எனக்கு மனசெல்லாம் ரொம்ப வலிக்கும். ஏன்னா அந்த ஒவ்வொரு அரிசியும் இப்போ நாங்கள் வரும்போது கூட அந்த சோளம் ஏதோ அது சோளம் நெல் வந்து குண்டலாக ரோட்டில் தாங்க. ஏன்னா அதுக்கு கொள்முதல் நிலையங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாம் ரோட்டில் வச்சு அதை இது பண்ணி உடனே மழை வந்தால் அதுக்கு தார்ப்பாய் போட்டு எல்லா மக்களெல்லாம் அதுக்கு கூட உட்காந்து படுக்க வைக்க, வீட்டுகளுக்கு கூட போக முடியல 4-5 நாள் அதை பாதுகாத்து வச்சு கம்மியான ரேட்டுக்கு, அதாவது சேமிப்பு கிடைக்கிறது அது அதிகமான விலை வைக்கிறப்ப அது இல்லாததுனால அது கம்மியான விலையில விற்று அப்போ அவங்க விவசாயம் போடுறத கூட எடுக்க முடியாத நிலை அந்த மாதிரி வருது. விடியலாச்சின்னு இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் பெண்களை வந்து இப்போ சின்ன பிள்ளை முதல் கொண்டு மூதாட்டி வரைக்கும் எந்த பாதுகாப்பும் கிடையாது. இப்போ ஒரு பெண்ணிட்ட போய் நான் பேசுகிறப்ப அந்த பொண்ணு என் கையை பிடிச்சி அழுகும் போல் என் கண்ணீர் வந்துருச்சு. அக்கா, என் பொண்ணை வந்து நான் வீட்டில் நான் உழைச்சா தான் வீட்டில் காசு, எங்கள் வீட்டுக்காரரு 2 பெண்ணை கொண்டு விட்டுட்டு வீட்டுக்காரரு போயிட்டாரு, எனக்கு வேறு வருமானம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் பெண் பிள்ளையை விட்டுட்டு எப்படி வேலைக்கு போக, எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுங்கக்கா அப்படின்னு என் கையை பிடிச்சி அழுதுது. 2 சின்ன குழந்தைங்க. அவர் கணவர் குடியினால இறந்துட்டாங்க. பக்கத்தில் இன்னொரு பொம்பளை சொல்லுது, அக்கா நான் விறகு வெட்டி தான் கஞ்சி குடிக்கிறேன், விறகு வெட்டி காசை கொண்டு வந்து ஒழிச்சு வைக்கிறேன். ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே விடியலாச்சின்னு சொல்கிறாங்க. எந்த விடிஞ்சுதான் நாங்கள் காப்பியை தான் குடிப்போம். அவர் அந்த நான் காசை எங்கே வச்சுருக்கணும்னு தெரியாமல் தேடி எடுத்துகிட்டு போய் காலையில் வந்து குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. வந்து அடி உத இதை பார்த்துட்டு போய் பிள்ளைய ஸ்கூலுக்கு போகுது. அவங்க மனநிலையே அப்செட்லேருந்து அப்போ என்ன படிப்பாங்க, என்ன நடக்கும், இது என்ன அரசாங்கம், நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் இதுக்கு நான் உண்மையிலே நான் அது ரொம்ப எமோஷனலாகி அழுதுட்டேன். நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா எல்லா மக்களுமே என் மக்கள் மாதிரி நான் பார்க்குறேன். என் பிள்ளைய எப்படியோ அவங்க அது மாதிரி தான் நான் உண்மையிலே என் மனசுலேருந்து அந்த வார்த்தைகள் தான் இது. நான் வெற்றி பெற்ற கூட எல்லாருக்குமே நல்லது செய்வேன். கடவுள் எனக்காக என்னோட முருகன், எனக்கு வந்து பிடிச்ச தெய்வம் முருகரை என்னை அனுப்பி வச்சிருக்காரோன்னு எனக்கு தோணுது. மேம், ஆரம்பத்தில் இருந்தே உங்ககிட்ட ஒரு விஷயம் நோட் பண்ண முடிஞ்சது, நீங்கள் ஆள் மனசுல இருந்து பேசுகிறீங்க, உண்மையின் பக்கத்தில் நின்று பேசுகிறீங்க, மக்களுக்கான காலத்தில் நிற்கணும் அப்படின்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அது நல்லாவே வெளிப்படுது. ஆனாலும் வந்து எப்போவாவது சோர்வாயிருக்கீங்களா? ஐயோ நம்ம ஏதோ நினச்சி அரசியலுக்குள்ளே வந்துட்டோம், ஆனால் இங்கே என்னடா இவ்வளவு டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவாவது பயந்துருக்கீங்களா? ஏதாவது சோர்வு அடைஞ்சிருக்கீங்களா? நான் சோர்வு அடைஞ்சதே கிடையாது. நைட்டில் 12 மணி ஆயிரும்,
நடந்து போகிறதுனால காலெல்லாம் வலிக்கும். காலையில் 3 மணிக்கெலாம் முழிச்சிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் படுக்கலான்னு, ஐயோ பழத்துக்கு போகணும், இந்த ஊருக்கு போகலன்னா இதை மிஸ் பண்ணிடுவோம், இந்த கிராமங்களாம் நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு உச்சயமாக கிளம்பு. இது வரைக்கும் சோர்வு அடைஞ்சது கிடையாது. நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன், இன்னும் ஓடுவேன், இன்னும் உழைப்பு இருக்குது, ரெஸ்ட்டுன்னு இல்லாமல் மக்களுக்காக உழைப்பேன். விஜயன்னா நான் கண்டிப்பாக வாசுதேவநல்லூர் தொகுதியில் வெற்றி அடைவேன். கண்டிப்பாக உங்களை மாதிரியே நான் மக்களுக்கு நல்லது செய்வேன். காலம் எப்படி முடிவெடுக்க போகுது, என்ன மாதிரி யார் எங்கே கொண்டு போய் நிறுத்த போகுது அப்படிங்கிறத வந்து இன்னும் ரொம்ப வெகு சில நாட்களே நம்ம தெரிஞ்சுப்போம். ஆனாலும் வந்து எங்களுடைய பிரார்த்தனை ரொம்ப அழகாக மனசுலேருந்து பேசக்கூடிய உங்கள் பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம். நிச்சயமாக களம் உங்களுக்கானதாக இருக்கட்டும் இந்த சட்டமன்ற தேர்தல். நேரத்துக்கு நன்றி மேம். நன்றி.